அம்மா, இவரே உன் மகன், இவரே உன் தாய். யோவான் 14ஆம் அதிகாரம் 18வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். விவிலிய ஆரம்ப நாட்களிலிருந்து நீங்கள் கவனித்து பாருங்க. ஆதாம் தனிமையா இருந்த போது, ஆதாம் நீ தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவருக்கு ஒரு மனைவி ஏற்படுத்தி கொடுத்தார். சீடர்களை பிரிந்து போகிற நாட்கள் வந்த போது அவர் சொன்னார், கவலைப்படாதீங்க, உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், நான் போகிறேன். ஆனால் ஆனால் வேறொரு தேற்றரவாளன் உங்களிடத்தில் வருவார், அவர் என்றென்றும் உங்களோடு கூட இருப்பார், பயப்படாதீங்க என்று சொன்னார். மரி அன்னை ஆண்டவராகிய கடவுளின் திருவுள்ளத்திற்காக தன்னை முழுவதும் அர்ப்பணித்திருந்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுப்பதற்கு பலவிதமான போராட்டங்களை அவர்கள் சந்தித்திருந்தார்கள். அவரை பெற்று கையில் எடுத்த போது ஒரு தாய் சந்தோஷப்பட்டிருக்க வேண்டும். இந்த தாய் சந்தோஷப்பட்டிருப்பார்கள். இன்னொரு பக்கம், ஐயோ எல்லாரும் என்ன சொல்லுவார்கள் என்ற வேதனையும் கலக்கமும் இருந்திருக்கலாம். அந்த குழந்தை வளர்ந்து வரும்போது கடவுள் இறைவாக்கினர் வழியாய் பேசினார், உன்னை வாள் ஒன்று ஊடுருவும். அதை ஏற்றுக்கொண்டார்கள். பாடு வரும், பரவாயில்லை. நாட்கள் போக போக விவிலியத்தை அறிந்த மரி அன்னை இயேசு கிறிஸ்துவை பறி கொடுக்க வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்திருந்திருக்க கூடும். அத்தனை வேதனைகளுக்கு நடுவிலும் சூழ்நிலையில் மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று பாராமல் சிலுவைக்கு அடியில் வந்து நிற்கிறார்கள். ஒருவேளை அந்த மக்கள் இவர்களை என்ன இனம் காட்டி இருக்க வேண்டும், இதோ அந்த குற்றவாளியின் தாய் வந்து நிற்கிறார்கள் என்று சொல்லி இருப்பார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்குகிறார். மரி அன்னை வேதனையோடு கீழே நிற்கிறார். ஒருவேளை இயேசு அவர்களை பார்த்த போது எப்படி பார்த்திருப்பார்? இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்றினவளே, பாடுகள் பலப்பட்டவளே, கவலைப்படாதே, உன்னை நான் தனியாய் விட்டு போகவில்லை, உனக்காக ஒரு மகனை நான் வைத்திருக்கிறேன், இதோ உன் மகன். யோவான் எப்போதும் இயேசுவின் மார்பிலேயே இருந்தவர், இயேசுவை அதிகமாய் சிநேகித்தவர், அன்பு செய்தவர், இயேசுவின் அன்புக்காக ஏங்கினவர். அவரை விட்டு பிரிந்து போகும்போது சொன்னார், இதோ உன் தாய், இனி நீ சாய்ந்து கொள்ள உனக்கு ஒரு தாயை நான் கொடுக்கிறேன், இதோ உன் தாய் என்று சொல்லுகிறார். இங்கு வந்து உட்கார்ந்திருக்கிற அருமையானவர்களே, உங்களை ஒரு நாளும் அவர் திக்கற்றவராய் விடுவது இல்லை, வேதனையில் உழந்து போக விட்டுவிடுவதில்லை, கஷ்டத்தில் உங்களை நொறுக்கி விடுவதில்லை. இன்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், உன்னை நான் திக்கற்றவளாய் விடப் போவதில்லை.